மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் சபையாக ஐக்கியப்பட்டு சபை கூடி வருதல் என்கிற ஐக்கியத்தை தேவன் நமக்கு தந்து ஜனங்களின் நடுவே அவர் உலாவி நம்முடைய தேவனாக இருக்கிறவர் நம் நடுவிலே அவருடைய சிங்காசனத்தை ஸ்தாபிக்கும்படியாய் நம் மத்தியிலே வரும்படி நம்ம எல்லாரும் சுவாசத்தோடு கூட துதித்தலோடு கூட அவர் சந்நிதியின் முன் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நாம் துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவாதி தேவனை மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே மை துதிக்கிறோம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னவரே, உம்முடைய வருகைக்காக நாங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாக உம்முடைய சன்னிதானத்திலே நாங்கள் மகிமையுள்ள உம்முடைய சன்னிதானத்திலே எங்களை பிழையற்றவர்களாய் குற்றமற்றவர்களாய் நிறுத்த வல்லவராய் இருப்பவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை வலுவாதபடி காக்கும் தெய்வமே மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் மை பாடி துதிக்க, உம்முடைய நாமத்தை உயர்த்த, உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லியிருக்கிறீரே. ஆமென். உம்மை தொழுது கொண்டு நீர் ஒருவரே ஆராதனைக்கு உரியவர், நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரர். உம்முடைய சன்னிதானத்தில் எங்களை அர்ப்பணித்து எங்களை உமக்கு படைக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் ஆராதனையிலே நீர் அங்கீகரிக்கும்படியாய் உம்முடைய சமூகம் எங்களை ஆளுகை செய்வதாக. இந்த இடத்துல கூடி வந்து ஜெபத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மேலும் உம்முடைய மேகமாகி அக்கினி இறங்கி வருவதாக. உம்முடைய பரிசுத்த கரங்கள் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய ஆளுகைக்குள்ளே அவர்களை நடத்துவீராக. உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாக நாம் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார் என்கிற அவருடைய வருகையை குறித்து அந்த நாள் மிக சமீபமாய் இருக்கிறது. அவர் சொல்லியிருக்கிறபடியே அவர் திரும்பவும் வரப்போகிறார். இயேசு முதல் வருகையை அவர் வருவதற்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர் வருகிறார் என்று முன்னறிவித்தபடி இந்த பூமியில் ஆட்டுக்குட்டியானவராய் அடிக்கப்பட்டவராக இந்த பூமிக்கு வந்தார். இனி அவர் வரும்போது ராஜாதி ராஜாவாக பூமியை நியாயம் தீர்க்கும் நியாயாதிபதியாய் அவர் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தம் கொடுக்கும்படியான இந்த பாடல்களை நம்ம எல்லாம் உற்சாகமாய் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும். எக்கால சத்தம் வானிலை தொனிக்கும் போது பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் இயேசு வானத்திலிருந்து இறங்கி வருவார். ஆமென். அப்பொழுது சபையை இந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொண்டு மத்திய ஆகாயத்தில் அவர் நம்மை அவரோடு கூட நான் இருப்போம் என்கிற பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கால சத்தம் வானில் தொனித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். கால சத்தம் வானில் தொனித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் அவர் சேர்ந்திடவே. அந்த நாள் சமீபமே, சுத்தர்கள் அவர் சேர்ந்திடவே. தேவ எக்காலம் வானில் முழங்க தேவனை சந்திப்போமே. தேவ எக்காலம் வானில் முழங்க தேவாதி தேவனை சந்திப்போமே. கால சத்தம் வானில் தொனித்திடவே வந்திடுவார். கால சத்தம் வானில் தொனித்திடவே என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். வானமும் பூமியும் மாறிடினோம், வல்லவர் வாக்குகள் மாறிடாதே. வானமும் பூமியும் மாறிடினோம், வல்லவர் வாக்குகள் மாறிடாதே. தேவதூதன் பாடல் தொனிக்க தேவன் அவரை
விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசுவின் அரணே. நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசுவின் அரணே. தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்துக் கொள்வார். தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்துக் கொள்வார். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். சாத்தானின் சதிகளை தகர்த்திடுவோம், இனி இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவோம். சாத்தானின் சதிகளை தகர்த்திடுவோம், இனி இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவோம். இந்த பாருலகம் இயேசு நாமத்தையே எல்லா ஊரிலும் எடுத்துரைப்போம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். தேவனின் நாமத்திற்கே துதி உண்டாகட்டுமே. தேவனின் நாமத்திற்கே உன்னதரே. தேவனின் நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டுமே. தேவனின் நாமத்திற்கே உன்னதரே. தேவனின் நாமம் பலத்த கோட்டை, நீதிமான் வாழ்வில் சுகம் அங்கே. தேவனின் நாமம் பலத்த கோட்டை, நீதிமான் வாழ்வில் சுகம் அங்கே. பரிசுத்தரவர் நாமம், பரிசுத்தரவர் நாமம், பரிசுத்தரவர் நாமம் உன்னதரே. பரிசுத்தரவர் நாமம், பரிசுத்தரவர் நாமம், பரிசுத்தரவர் நாமம் உன்னதரே. ஹல்லேலூயா. ஆமென். தேவனின் நாமம் பலத்த ஒரு கோட்டை. ஆமென். தாவீது ராஜா சொல்லுகிறான், தேவன் என் அடைக்கலமும் என் கோட்டையும் நான் நம்பி இருக்கிற துருகமுமாய் அவர் இருக்கிறார். அவர் என் வலது பக்கத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி அவருடைய விசுவாச அறிக்கையினாலே அவனுக்கு எதிராக வந்த சிங்கத்தையும் கரடியையும் அவன் கிழித்து போட்டான். தேவன் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை நம்முடைய பிள்ளைகள், தமக்கு கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள், தம்மை உண்மையாய் நேசிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் தேவன் தம்முடைய வல்லமையை ஊற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. அவருடைய நாமம் பலத்த ஒரு கோட்டை. நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்கியிருப்பான். நம்முடைய பலவீனங்களின் மத்தியில், நம்முடைய சரீர போராட்டங்களின் மத்தியில் தேவன் நம்மை நீதிமானாக்கினபடியார் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்து நாம் நீதிமான்களாக்கப்பட்டபடியாய் அவர் எழுப்பப்பட்டும் இருக்கிறபடியார் அவர் மேல் விசுவாசம் வைக்கிற ஒவ்வொருவரையும் நம்முடைய நாமம் பலத்த கோட்டையாய் நம்முடைய வாழ்க்கையில அற்புத அடையாளங்களால் நம்மை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள எப்போதும் இருக்கிறவராய் இருக்கிறார். அவர் இல்லாத ஒரு நாளே ஆகாது என்று ஒரு பக்தன் தேவனை அறிந்தவன், அவருக்குள் வாழ்கிறவன். ஆமென். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்து நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே நாம் அவரை உண்மையாய் விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில பெரிய அடையாளங்கள், அற்புதங்களை செய்கிறார்.
பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. ரட்சகரே ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா. நீர் சகலத்தையும் செய்ய வல்லவன். நீர் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருள் பாவ இருளை எங்களை விட்டு நீக்கி போடும்படியாய் பலியாடாக இந்த உலகத்துக்கு நீர் வெளிப்படுத்தீர் ஆண்டவரை. பலியான செம்மறி ஆடுகளுக்காக தேவன் தம்மை தாமே ஆட்டுக்குட்டியானவராக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராய் அவர் எங்களுக்காக வெளிப்பட்டு எங்கள் பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்த்தபடியால் உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் எல்லாவற்றையும் நீர் பிரகாசிக்க செய்தீர் ஆண்டவரே. வெண்கல சர்ப்பத்தை மோசையினால் வனாந்தரத்திலே தூக்கி உயர்த்தின பொழுது அவரை நோக்கி பார்த்த யார் எல்லாரும் பிழைத்து கொண்டார்கள். உம்மை நோக்கி பார்த்ததினா பிழைத்து கொண்டோம் ஐயா. உம்மை நோக்கி பார்த்ததினா பிழைத்து கொண்டோம் ஐயா. ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக. உலகின் ரட்சகரே உன்னத பலியாக. ஆமென். அந்த ஒரே பலியினாலும் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று வெளிப்படுத்துதலில் எழுதியிருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அசுத்த ஆவிகள் பாவத்தின் கொடூரங்கள் எல்லாவற்றையும் ஜெயிப்பதற்காக மரணத்தை ஜெயம் எடுக்கும்படியான மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று மரணத்தை நாங்கள் ஜெயிக்கிற ஒரு வல்லமையை எங்களுக்குள்ளே நீ தந்தபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரர். உம்முடைய நாமத்தை நாங்கள் தொழுது கொண்டு எங்களை முற்றிலுமாய் உமக்கு அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையின் சகல காரியங்களிலும் நீர் எங்களுக்கு நன்மையானவைகளை தருகிறீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறபடியால் நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஆளுகை செய்யும். எங்களை இந்த பயங்கரமான இந்த கொள்ளை நோயின் காலங்களுக்குள்ள நாங்கள் கடந்து போகிறோம். பஞ்சத்தின் காலத்துக்குள்ள கடந்து போகிறோம் ஆண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்திலே 40 வருஷமாய் நீர் வழி நடத்தினீரே. அவர்களுக்கு வானத்தின் மன்னாவால் போஷித்தீரே. அதே போல இந்த நாட்களில் நம்முடைய பிள்ளைகள், உம்மை தேடுகிற பிள்ளைகள், கர்த்தரை தேடுகிற ஒருவருக்கும் ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று நீர் சொல்லியிருக்கிறபடியே உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நீர் கனப்படுத்துவீராக, மகிமைப்படுத்துவீராக. உடைய கருத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்.
உங்களை ஆசீர்வதியும் கனப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியை நாம் எடுத்துக்கொள்வோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 30ஆம் அதிகாரம் 27, 28 ஆகிய 2 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு பாவம் இல்லாமல் ஆவலுடன் தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் தரிசனமாவார். இந்த வேத பகுதியை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படி கண்களை மூடி நாம் செபிப்போம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் மூன்றையும் எங்களுக்குள்ளே உள்ளான மனுஷனுக்குள்ளே நாங்கள் பலப்படவும், நாளுக்கு நாள் உடைய சத்தியத்தை அறிகிற அறிவிலும் வளரும்படியாக, கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக ஒவ்வொரு விசுவாசியும் பூரண புருஷராக வரைக்கும் நாங்கள் சகலவித பக்தி விருத்திக்குள்ள நாங்கள் வளரும்படி நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வேத வாக்கியங்களை அறிந்து கொண்டு அதில் நாங்கள் எங்களுடைய இருதயத்தை முழுவதுமாக வசனத்துக்கு நேராய் திருப்பி கொள்ள, வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க இந்த நாளில் ஆவியானவர் எங்களை ஏவி எழுப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வசனத்தை கேட்கக்கூடாதபடி தடையா இருக்கிற எல்லா சத்துருடைய கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தினால அதை கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். தேவ வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் போது எங்கள் இருதயத்திலே ஒரு பொழுது விட்டு எரியத்தக்கதாக ஆவிக்குரிய வெளிச்சம் எங்கள் இருதயத்தை பிரகாசிக்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்ட, தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு அடையாளமாக இந்த வேத வசனத்திலே நாம் தியானிக்கிறோம். இந்த பூமியில பிறந்திருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு ஒவ்வொரு மனிதனுக்கும் நியாய தீர்ப்பு அடைவதும் தேவனால் நியமிக்கப்பட்ட ஒன்று. நியாய தீர்ப்புக்கு முன்பாக தேவனுடைய கிருபை மேன்மை பாராட்டும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடுத்த வசனத்துல பார்க்கும்போது அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் அவர் பலியிடப்பட்டார் என்ற வேத வசனத்தையும் அங்கே ஆண்டவர் தெளிவுபடுத்தி இருக்கிறார். ஒரே தரம் அவர் பாவங்கள் நிமித்தமாக பலியிடப்பட்டு அவருடைய பலியினாலே மீட்பை பெறுவதற்கு சர்வலோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியான இயேசு கிறிஸ்துவின் மீட்பினாலே பாவங்களரா கழுவப்பட்டு பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக வழிநடத்தப்படுகிற ஒவ்வொரு விசுவாசியும் தங்களுடைய ஆத்துமாவை காத்துக்கொண்டு பாவமில்லாமல் ஆவலுடன் இயேசு கிறிஸ்துவுடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை தரும்படி இந்த பூமியில இயேசு 2வது முறையாக இந்த உலகத்துக்கு தன்னை வெளிப்படுத்த வரப்போகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே வாரும் என்று அந்த வேதத்தின் வெளிப்படுத்தல் விசேஷத்தை எழுதி முடிக்கும் போது இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார் என்ற
ஒரு செய்தியோட இந்த பரிசுத்த வேதாகமத்தை ஆண்டவர் முடித்து வைத்திருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவரால இந்த வேத வாக்கியங்கள் எழுதப்பட்டிருக்கிறபடியா இந்த வேதத்தை நாம் அறிந்திருக்கிற பிள்ளைகள், அது சத்திய வேதம், பரிசுத்த வேதாகமம், பாவத்திலிருந்து மனிதனை பரிசுத்தத்துக்குள்ளே நடத்தக்கூடிய ஆலோசனைகளையும் வழி நடத்துதலையும் அதற்குரிய பலனையும் கொடுக்கும்படியாக தேவன் எப்படி நம்முடைய வாழ்க்கையில அவர் இடைபடுகிறார் என்ற ஒரு மேன்மையான சந்தோஷத்தை இந்த வேதத்தை நாம் தொடர்ந்து வாசிக்கும் போது நாம் அதன் மூலமாய் அறிந்து கொள்கிறோம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் நம்முடைய வாழ்க்கையை எந்தெந்த வேதனைகளினாலே நாம் கட்டப்பட்டிருக்கிறோமோ, பாவத்தினாலே கட்டப்பட்டிருக்கிறோமோ, அவைகளில் எல்லாவற்றிலும் பிசாசின் வல்லமைகள் நம்முடைய வாழ்க்கையை ஆளுகை செய்து ஸ்தாப கட்டுக்குள்ளே நாம் வெளிவரக்கூடாதபடி அதிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் கூட ஆண்டவர் பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை நமக்கு இலவசமாய் கொடுக்கும் போது, சத்திய வேதத்துல ஆண்டவர் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையை நாம் கீழ்ப்படிந்து நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 2வது முறை இந்த பூமிக்கு வரும்பொழுது நாம் அவருடைய சன்னிதானத்திலே நாம் மிகுந்த மகிழ்ச்சியோட நாம் காணப்படும்படி ஆண்டவர் இந்த பூமியிலே நமக்கு ஒவ்வொரு நாளும் அவருடைய நீதியின் பாதையிலே நடக்கவும் நமக்கு பலனை கொடுக்கிற தேவனாய், ஆலோசனை கொடுக்கிறவராக, சத்தியத்தை அறிந்து அந்த சத்தியத்தின் பாதையில நடக்கும்படியான எல்லா தெளிவான போதனைகளையும் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினாலே நமக்கு போதித்திருக்கிறார். ஆகவேதான் இந்த 10ஆம் அதிகாரம் எபிரேயர் 10:26 வசனத்தை பார்க்கும்போது, சத்தியத்தை அறிவும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோட எதிர்பார்க்குதலுக்கும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும் என்று இந்த பகுதியை ஆண்டவர் வெளிப்படுத்துகிற காரியத்தை பார்க்கும். ஆகவேதான் அருமையான தேவ பிள்ளையில கடந்த நாட்களில நாம் கர்த்தருடைய நாள் என்கிற ஒரு சத்தியத்தை நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாள் அது பராக்கிரமசாலிகள் கூட மனம் கசந்து அழுது அந்த நாளை காணக்கூடாதபடி வேதனையை பெருக பண்ணுகிற ஒரு நாள் என்று அந்த வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய நாள் அது ஒரு கோபாக்கினைய நாள். தேவனுடைய கோபம் இந்த பூமியிலே ஊற்றப்படுகிற ஒரு நாள். தேவனுடைய நியாய தீர்ப்பு இந்த பூமியிலே மனுஷனாய் பிறந்த எல்லாருக்கும் சம்பவிக்கக்கூடிய ஒரு நாள். நீதியை சரி கட்டுகிற நாள், மீட்பின் நாள் என்று அந்த கர்த்தருடைய நாளை குறித்து வேதத்திலே பலவிதமான சொற்களை அங்கே பயன்படுத்துகிறதை பார்க்கும். சங்கீதம் 110:3 வசனத்தை பார்க்கும்போது, உமது பராக்கிரமத்தின் நாளிலே என்று அங்கு எழுதப்பட்டிருக்கு. ஆண்டவருடைய 2வது வருகையிலே அவர் ஒருவரே சர்வத்துக்கும் தேவன் என்பதை பூமியில் இருக்கிற சகல கோத்திரங்களும் ஜாதிகளும் அவரை கண்டு புலம்பி அழுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவர் வரும்போது நியாயாதிபதியாக நியாய தீர்ப்பின் பட்டயத்தோடு கூட இந்த பூமிக்கு அவர் வருவதனால அவரை காண்கிறவர்கள் ஐயோ, தன்னுடைய ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய பாவ வாழ்க்கையை அந்த நேரத்தில் உணரும் பொழுது நியாய தீர்ப்பிலே நடக்க போகிற சம்பவங்கள், வேதனைகள், நித்தியமான நரக வாழ்க்கைக்குள்ளே அவங்க வேதனைப்படக்கூடிய எல்லா விதமான சூழ்நிலைகளையும் உணர்ந்து கொள்ளுகிற வேலை வரும்பொழுது அவருடைய வருகைக்காக ஜனங்கள் புலம்புவார்கள் என்று எழுதப்பட்டது. இங்கே ஒரு சில கூட்டத்துக்கு கர்த்தருடைய நாள்
மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. இன்னும் அதிகமான மக்கள் அந்த நாளை கண்டு, பராக்கிரமசாலிகள் கூட அந்த நாளை கண்டு நடுங்குவான் என்ற வேதத்திலே இந்த சம்பவங்களை பார்க்க. வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 15வது வசனம் முதல் 17வது வருஷம் வரைக்கும் உள்ள பகுதியை வாசிக்கும் போது, பூமியின் ராஜாக்கள், பெரியோர் சிறியோர், ஐஸ்வர்யவான்கள், சேனை தலைவர்கள், பலவான்கள், அடிமைகள், சுயாதீனர்கள், இந்த பூமியில் இருக்கிற சகல ஜனங்களும் அந்த நாளை காணும் போது பர்வதங்களின் குகைகளுக்குள்ளும் கண்மலைகளுக்குள்ளையும் ஒளித்து அந்த மலையை பார்த்து சொல்வார்கள், நீங்கள் எங்கள் மேல் விழுந்து ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்துக்கும் எங்களை மறைத்து கொண்டு மறைத்துக் கொள்ளுங்கள் என்று அவர்கள் புலம்புவார். கோபாக்கனையின் மகாநாள் வந்துவிட்டது, யார் நிலை நிற்கக்கூடும் என்று அந்த வசனத்துல எழுதப்பட்டது. ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த கடைசி நாட்களின் அடையாளங்களை நாம் பார்க்கும்போது, அங்கே கடந்த வாரத்துல நாம் தியானித்தோம், சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள். எக்காலம் ஊதும் போது எவன் கலங்காமல் இருப்பான் என்று ஆண்டவருடைய வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கு. அந்த எக்காலம் நியாய தீர்ப்பின் எக்காலம். ஆகவே எக்காலம் ஊதுவது மட்டுமல்ல, எச்சரிப்பின் சத்தத்தையும் விடுங்கள், பூமியில் இருக்கிற சகல ஜனங்களும் தத்தளிக்க கடவர்கள் என்ற அந்த 3 காரியங்களை நாம் கடந்த பதிவில நாம் தியானித்தோம். ஆகவே இந்த கர்த்தருடைய நாளிலே அங்கே நடக்க போற காரியங்கள் ஏசாயா 2ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை பார்க்கும்போது, பூமியை தத்தளிக்க பண்ணுங்க கர்த்தர் எழும்பும் போது, அந்த நாள் ஒரு தத்தளிப்பின் காலம். அதற்குரிய அடையாளங்களை ஆண்டவர் இப்பொழுதே நமக்கு வெளிப்படுத்துகிற சம்பவங்களையும், நாம் இந்த உலகத்துல நடக்கிற காரியங்களை அறியும் பொழுது ஆண்டவருடைய வருகையின் நாள் நெருங்கி இருக்கிறது என்பதையும் நாம் உணர முடிகிறது. ஆகவே கர்த்தர் பூமியின் குடிகளை தத்தளிக்க பண்ண எழும்பும் பொழுது என்று எழுதப்பட்டிருக்கிற இந்த வசனத்துல, அவருடைய பயங்கரத்துக்கும் அவருடைய மகிமை பிரதாபத்துக்கும் விலகி கெபிகளுக்குள்ளேயும் குகைகளுக்குள்ளேயும் ஒளிந்து கொள்வார். மனுஷன் படிந்து கொள்ள தான் உண்டாக்கி இருக்கிற பொன் வெள்ளி போன்ற விக்கிரகங்களை செய்து பணிந்து கொள்ளுகிற அவைகளை அவன் எரிந்து விடுவான் என்று அந்த வேத பகுதியில் சொல்லப்படும் 21வது வசனத்துல. ஆகவே இவ்வளவு நாள் நாம் வஞ்சிக்கப்பட்டோம், ஏமாற்றப்பட்டோம் என்கிற ஒரு வேதனையை அவர்களால் தாங்க முடியாதபடியாய் ஜனங்கள் எல்லாரும் தத்தளிக்கப்படுவார். இப்ப தேவன் இந்த பூமியை ஏன் தத்தளிக்க பண்ண போகிறார் என்றார். ஏன் அவர் அவ்வளவு அன்புள்ள தேவன், மனுஷர்களை நேசிக்கிறதுக்கும் ஆசீர்வதிக்கிறதுக்கும் மாத்திரமல்ல, ஏன் ஆண்டவர் இந்த காரியத்தை செய்கிறார்? அதற்கு காரணமானவன் இந்த உலகத்தின் அதிபதி ஆகிய பிசாசானவன் இந்த பூமியில் இருக்கிற தேவ பிள்ளைகள் எல்லாவரையும் அவருடைய மனக்கண்களை குருடாக்கி அவன் தான் அடைய போகிற ஆக்கினை தண்டனை கூட மனித குலத்தையும் இழுத்து கொண்டு போகிறதுக்காக அவன் என்ன செய்யறான்? உலகத்தை வஞ்சித்து வைக்கிறான். ஏசாயா 14ஆம் அதிகாரம் அந்த 14ஆம் அதிகாரம் 14-15 நம்ம வாசிக்கும் போது, அதிகாலை மகனாகிய விடிவெள்ளியே நீ வானத்திலிருந்து விழுந்தாயே என்று அவனை குறித்து எழுதப்பட்டிருக்கு. அவனுடைய பெருமை, அவனுடைய இருதயத்துக்குள்ள என்ன யோசித்தான் என்றால், நான் வானத்துக்கு ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன், உன்னதமான தேவனுக்கு ஒப்பாக தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்கு அவனுடைய இருதயத்திலே வெளிப்பட்ட அந்த பெருமையின்
எண்ணங்களை தேவன் அறிந்து அவனை விசுவாசானவனாக தேவனுடைய மகிமைக்குள்ளிருந்து அவனை தள்ளினார். ஆக அவனை குறித்தான் சொல்லி இவனா அந்த நாட்களிலே தொடர்ந்து அந்த வேத பகுதியில வாசிக்கும் போது ஏசாயா 14ஆம் அதிகாரத்துல இவன் தானோ அந்த ஜனங்கள் அவங்களை அதை பார்ப்பாங்க, அதை உற்று பார்ப்பார்கள். இந்த நாட்களில தான் அவங்களுக்கு அந்த உணர்வு வரும். அது வரைக்கும் உற்று பார்த்து இதுல என்ன இருக்கு என்பதை யோசிக்கவே மாட்டான். உற்று பார்த்து சிந்திப்பார். இதை எப்படி நம்ம தொழுது கொள்றதுல என்ன இருக்கு என்பதை அந்த நேரத்துல சிந்தித்து பார்க்கும்போது இவன் அல்லவோ இந்த பூமியில நாம் தத்தளிக்க பண்ணுவதற்கு காரணமா இருந்தவன் அல்லவா என்று அந்த நாட்களிலே அவர்கள் புலம்புவார். அங்கே இந்த மனுஷனுடைய வீம்பு செல்லாது, பெருமை அழிக்கப்படும், பெருமை உள்ளவன் அழிக்கப்படுவான். ஆக இவைகள் எல்லாம் ஏசாயா 2ஆம் அதிகாரத்துல அந்த கர்த்தருடைய நாள் வரும்போது என்ன நடக்கும் என்பதை அங்கே வாசிக்கிறோம். உபதேயா 15வது வசனத்துல நான் பார்க்கும்போது, உபதேயா புஸ்தகத்தில் ஒரே அதிகாரம் தான். 15வது வசனத்துல சொல்லப்பட்டது எல்லா ஜாதிகளுக்கும் விரோதமான நாளாகிய கர்த்தருடைய நாள். எல்லா ஜாதிகளுக்கும் அந்த கர்த்தருடைய நாள், அதை ஒருவனும் தடுக்க முடியாது. அந்த நாளிலே ஒரு மனிதன் எதை செய்தானோ அது அவனுக்கு செய்யப்படும் என்று எழுதப்பட்டது. பூமியில என்ன நன்மை செய்தானோ தீமை செய்தானோ தீமைக்கு தக்க பலனை அவன் அனுபவிக்கும்படியான ஒரு வேளைதான் அந்த நியாய தீர்ப்பு நாள். இந்த நாள் இதோ சீக்கிரமாய் வருகிறது என்பதை ஆண்டவருடைய வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. இன்னைக்கு உலகத்துல பலவிதமான காரியங்களை இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகையின் நாட்களை குறித்து ஒவ்வொருவரும் வித்தியாசமான காரியங்களை சொல்லுகிறதை பார்க்கலாம். இந்த காரியங்களை ஏதோ குதிரையின் மேல் வருகிறார், நாங்கள் அதை கண்டோம், ஆகவே இந்த காரியங்கள் இதற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது, இதுதான் அது என்று பல காரியங்களை பல காலங்களாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். ரஷ்யா தேசத்துலதான் அந்த அந்தி கிறிஸ்து வரப்போகிறான், கிறிஸ்துவுக்கு எதிரானவன் என்று சொல்லுகிற மக்களை பார்க்க முடியுது. ஐரோப்பிய தேசத்தினுடைய 5 ராஜாக்கள் எழும்பி அந்தி கிறிஸ்துவினுடைய ஆட்சியை செய்ய போகிறார்கள். இப்படியெல்லாம் பலவிதமான வஞ்சகமான வார்த்தைகள் நாம் இந்த உலகத்துல நிறைய கேட்டுக்கொண்டிருக்கிறோம், யூடியூப். ஆகவேதான் ஒரு தெளிவான பரிசுத்த வேதாகமத்துல தேவன் இந்த கடைசி நாளை குறித்து என்ன சொல்லி இருக்கிறார், என்னென்ன காரியங்கள்லாம் நடக்க போகிறது என்பதை விசுவாசிகளாகிய நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டிய ஒரு அவசியம் நமக்கு உண்டு. ஆகவேதான் அதை அறியாத சமயத்துலதான் நாம் இவ்வளவு பெரிய ரட்சிப்பை கொடுத்த ஆண்டவரை குறித்து கவலையற்றவர்களாக இந்த உலக கவலைகளிலே நாம் அதிக நேரத்தை செலவழித்து அந்த நாள் நமக்கு இக்கட்டு நாளாகவும் துக்கமான நாளாகவும் மாறி போகாதபடி அந்த நாளை நாம் காத்து கொள்ளும்படி நம்முடைய வாழ்க்கையை நாளுக்கு நாள் அவரை அறிகிற அறிவின் வாசனையிலே நாம் வளருவதற்கு நம்முடைய இருதயம் ஆயத்தப்படும் என்பதை இந்த சத்தியத்தின் மூலமாக தான் நாம் அதிகமாக அறிந்து கொள்ள முடிகிறது. ஆகவேதான் இந்த நாளில அவருடைய பராக்கிரமத்தின் நாளை குறித்து சொல்லும் போது ஆண்டவர் அதுல ஒரு 6 விதமான வித்தியாசமான சம்பவங்களை, படிப்படியாய் நடக்க போகிற சம்பவங்களை குறித்து வேதத்துல வித்தியாசமான அதிகாரங்களிலே எழுதப்பட்ட காரியங்களை நாம் படிப்படியாக அதை கவனிக்கும்படி உங்களுடைய மனதை திருப்பும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த பராக்கிரமத்தின் நாள், கர்த்தருடைய நாள் என்பதை சொல்லும் போது அதற்கு முன்பாக நடக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்களையும் ஆண்டவர் எப்படி சொல்லுகிறார் என்பதை பார்க்கணும். நீங்க உங்க கையில பேனா புக்கு இருந்தால் அதை எழுதி கொள்ளுங்க நோட்ல. முதலாவது 2வது வருகைக்கு முதல் நடக்க போகிற சம்பவம், கர்த்தர் சபையை இந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு சம்பவம் நடைபெறும். அதுவே ரகசிய வருகை.
யாரும் எதிர்பார்க்காத ஒரு சம்பவம், திடீரென்று நடைபெறக்கூடிய ஒரு காரியத்தை தான் சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற காரியம். அந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறதை குறித்து நாம் அடுத்த வாரத்துல தியானிக்க போகிறோம். அதோடு கூட அடுத்தபடியாய் நடக்க போறிய சம்பவம் என்க சபை எடுத்துக்கொள்ளப்படும். இரண்டாவது, கைவிடப்பட்ட ஜனங்கள், பூமியின் குடிகள் எல்லாருக்கும் ஒரே ஒரு தலைவன் இந்த பூமியில வெளிப்பட போகிறான். அவன்தான் மிருகம் என்று வேதத்துல சொல்லப்பட்டுள்ளது. பாதாளத்திலிருந்து எழுப்பப்பட்ட மிருகம். அவனே அந்தி கிறிஸ்து, கிறிஸ்துவுக்கு எதிராளியானவன். பரலோகத்திலே பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக அவன் தேவனுக்கு விரோதமாய் கலகம் பண்ணின அந்த தூதன் கூட்டத்தில் இருந்தவனை ஆண்டவர் அவனை தப்ப விடாதபடி நித்திய சங்கிலியினாலே கட்டி வைத்திருக்கிறான். அந்த மிருகம்தான் இந்த உலகத்துக்குள்ள மனிதர்களை தன்னுடைய வசப்படுத்தி கொண்டு பூமியினுடைய எல்லா இன்னைக்கு கம்ப்யூட்டர் சிஸ்டத்துல எல்லாமே உலகம் முழுவதையும் ஒரே நேரத்துல ஒவ்வொரு மனிதனையும் கண்காணிக்கக்கூடிய ஆயத்தங்களை இன்னைக்கு ஆதார் போன்ற அடையாளங்களினால் அறிந்து கொள்ள முடிகிறது. இப்படிப்பட்ட ரெக்கார்டுகள் எல்லாம் ஆயத்தமாக்கப்பட்டு அவனுடைய வருகையின் நாட்களிலே அவனுடைய கண்காணிப்புக்குள்ள பூமியில் இருக்கிற சகல ஜனங்களும் ஒரே நேரத்துல கண்காணிக்கப்படக்கூடிய அளவுக்கு அந்த சம்பவங்கள் எல்லாம் இன்னைக்கு ஆயத்தப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அவனுடைய கையில இந்த பூமி ஆளுகை கூட ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிற நேரம், அவனுக்கு மரண தண்டனை, நித்திய மரண தண்டனையினுடைய நிறைவேறுதலுக்கு முன்பாக ஆண்டவர் அவனுக்கு குறிப்பிட்ட காலங்கள் வரைக்கும் பூமியில அவன் உபத்திரவங்களை பண்ணுவதற்கு தேவன் அவனுக்கு அனுமதி கொடுத்து வச்சிருக்கிறார். அந்த காலங்கள் தான் உபத்திரவ காலம் என்று சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு இரண்டாவது நடக்கக்கூடிய சம்பவம். உபத்திரவ காலமும் 3.5 ஆண்டுகள் உபத்திரவங்களை சந்திக்கிற மக்கள் இன்னும் போக போக அடுத்த 3.5 ஆண்டுகளுக்குள்ள மகா கொடிய ஒரு வேதனைகளை அனுபவிக்கிற ஒரு காலத்தை பற்றி நாம் தொடர்ந்து நம்ம வேதத்திலே வாசிக்க போறோம். அதை குறித்து நம்ம ஒவ்வொரு வாரங்களிலும் நாம் தனியாக உபத்திரவ காலத்தை குறித்த ஒரு செய்தியை நாம் திரும்பி கேட்க போறோம். அந்த 3வது காரியம் இரண்டாவது காரியம் உபத்திரவ காலங்கள் முடிகிற அந்த 7 ஆண்டுகள் முடிகிற வேளையில அப்பொழுதுதான் ஆண்டவர் பிரத்யட்சமாக அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். அந்த ஒரு சம்பவம் நடைபெறும். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது கண்கள் யாவும் அவரை காணும் என்று 7வது வசனத்துல பார்க்கிறோம். முதல் அதிகாரம் 7வது வசனம். இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும். பூமியில் இருக்கிற சகல ஜனங்களும் அவரை பிரத்யட்சமாய் காண்பார்கள். அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும், ஆமேன் என்று எழுதப்பட்டது. இப்ப இந்த 2வது பகிரங்க வருகையில ஆண்டவர் என்ன செய்வார்? அந்த 7.5 ஆண்டுகள் அவனுடைய பூமியின் குடிகளை பாழாக்குகிற அந்த நாட்களை, தேவனுடைய கோபாக்கனையின் காலங்கள் ஊற்றப்படுகிற வேளையின் முடிவுல சாத்தானை மறுபடியும் பாதாளத்திலே கட்டி அவர் இந்த பூமியில இயேசு கிறிஸ்து 1000 ஆண்டுகள் இந்த பூமியிலே நீதியோடும் நியாயத்தோடும் ஜனங்கள் வாழ்ந்து ஆட்சி செய்வது, அவரே ராஜாதி ராஜாவாய் 1000 வருட அரசாட்சியை இந்த பூமியில செய்து முடிக்க போற 4வது காரியம். அந்த 1000 வருட அரசாட்சியை குறித்து நாம் செய்தி கேட்க போறோம். அதற்கு பின்பு அந்த 1000 வருடங்கள் அந்த பூமியிலே அவர் ஆட்சி செய்து முடிகிற வேளையில இந்த பிசாசானவன் கோகு மாகோகு என்கிற
அடையாளத்தோடு இந்த பூமியில் குடிகளை மோசம் போக்கும்படி பரிசுத்தவான்களோடு கூட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படி திரும்பவும் அவன் என்ன செய்வான்? எழும்பி மிகுந்த கோபத்தோட எழும்பி ஜனங்களை சங்கரிக்க வரும் பொழுது அவனோடு தேவனுடைய பிரதான தூதன் ஆகிய மிகாவேல் யுத்தம் பண்ணி அவனை திரும்பவும் அவனை கட்டி போடுவான். அந்த காலங்கள் முடியும் பொழுதுதான் எல்லா ஜனங்களும் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், கிறிஸ்துவை அறியாமல் மரித்தவர்கள், சிறியோர் பெரியோர், பூமியில் இருக்கிற இதுவரைக்கும் ஆதாமின் நாட்கள் முதற்கொண்டு மரித்து போன அத்தனை ஜனங்களும் அவர்கள் உயிரோடு எழுப்பப்படுவார். அவருடைய ஆத்துமா மறுபடியும் தன்னுடைய சரீரத்தோடு எழும்பி நியாய தீர்ப்பின் நாளிலே அவர்கள் தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதுதான் நியாய தீர்ப்பின் நாள், வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பின் நாள். அதுல இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக சர்வலோகத்தின் நியாயாதிபதியாய் வெள்ளை சிங்காசனத்திலே அமர்ந்திருந்து பூமியில் இருக்கிற சகல ஜனங்களையும் அவருடைய வசனத்துல எழுதியிருக்கிறபடியே, புஸ்தகங்கள்ல எழுதியிருக்கிறபடியே அவரவர்கள் தங்கள் தங்கள் நியாய தீர்ப்பின்படி தண்டனையை அனுபவிப்பார்கள். தண்டனையை அனுபவிக்கிறவர்கள் நித்திய ஆக்கினையை அடையவும், பூமியிலே நன்மை செய்து கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஜனங்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து இந்த பூமியில வெற்றி வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் எல்லாரும் உயிர்த்து அவர்களுடைய நியாய தீர்ப்பு நாளிலே நித்திய ஜீவனை அனுபவிப்பதற்கு கடந்து போவார். அதற்கு பின்பு அவர் புதிய வானம் புதிய பூமியை படைத்து இப்பொழுது இருக்கிற வானங்கள் எல்லாம் மடமடமென்று அகன்று போகும் என்று அங்க 2 பேதுருவினுடைய நிருப புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம். 3ஆம் அதிகாரம் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல நாம் வாசிக்கும் போது, இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கும். 10வது வசனத்துல, கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும், அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியின் குடிகள் எல்லாம் பூமியும் அதில் உள்ள கிரியைகள் யாவும் எரிந்து அழிந்து போகும். ஆகவேதான் இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியுள்ளவர்களுமாய் இருக்க வேண்டும் என்று இங்கே வேதத்திலே ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த காரியங்கள் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் ஆண்டவர் சிருஷ்டித்து மறு சிருஷ்டிப்பை ஆண்டவர் திரும்பவும் செய்து மரணமும் இல்லை, பசியும் இல்லை, பஞ்சமும் இல்லை, பட்டினி இல்லை, ஆட்டுக்குட்டியானவரே வெளிச்சமாயிருப்பார். இப்படிப்பட்ட நித்தியமான ஒரு ராஜ்யத்துல தேவன் மீட்கப்பட்டவர்களை நித்திய யுகத்துல வைத்து அவரோடு கூட யுக யுகமாய் நாம் அவரோடு இருக்க போறோம் என்பதுதான் இந்த சத்தியத்திலே ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிற சம்பவம். ஆகவேதான் அருமையான தெய்வ பிள்ளை, இவைகள் எல்லாம் சீக்கிரமாய் சம்பவிக்க போகிற ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த நாட்களில என்னென்ன மாதிரி சம்பவங்கள் நடக்கும் என்பதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல தெளிவாய் அங்கே சொல்லி இருக்கிறதை நீங்கள் வாசிக்க முடியும். நீங்க வீட்டுல தொடர்ந்து அதை வாசியுங்கள். மத்தேயு 24ஆம் அதிகாரமும், லூக்கா 21ஆம் அதிகாரம், மார்க்கு 13ஆம் அதிகாரம், இந்த 3 அதிகாரங்களையும் நீங்கள் வாசிக்கும் போது இந்த உலகத்தின் முடிவு காலத்துல என்னென்ன காரியங்கள் எல்லாம் நடக்கும், ஒருவனும் வஞ்சிக்காதபடிக்கு நீங்கள்
எச்சரிக்கையாயிருங்கள் என்று ஆண்டவர் முதலாவது சொல்றார். வஞ்சிக்கிற வேலைகள், சாத்தான் வஞ்சிக்கிறவன். மனுஷனுடைய மனதை தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வைத்து அவருடைய மனக்கண்களை குருளாக்கி தேவனுடைய மகிமையை காணக்கூடாதபடி தடுக்கிறவன். இப்ப அதுதான் அவனுடைய வஞ்சகத்துல இந்த உலகம் எல்லாம் என்ன செய்யும், மூடப்படும் என்ற ஒரு செய்தியை பார்க்கிறோம். சத்தியத்தை ஜனங்கள் மனப்பூர்வமாய் அறிந்தாலும் அதற்கு கீழ்ப்படியணுங்கிற உணர்வற்ற ஜனங்களாக அநேகர் இருப்பாங்க. அவங்களுடைய ஆசை இச்சைகளுக்கு ஏற்றபடி போதகர்களை தெரிந்து கொண்டு அப்படிப்பட்ட கூட்டங்கள் இன்னைக்கு பெருகி கொண்டிருக்கிறதையும் நாம் வேதத்துல வாசிக்கிறோம். யுத்தங்களின் செய்தியும் கேள்விப்படுகிறது. மனுஷர்கள் ஒருவருக்கொருவர் விரோதமாய் இந்த உலகத்துல பட்சிக்கிறவர்களாய் இருப்பார்கள். பஞ்சங்கள் வரும், கொள்ளை நோய்கள் வரும், பூமி அதிர்ச்சிகளை நீங்கள் காண்பீர்கள். அது மாத்திரமல்ல, நீங்கள் எல்லாராலும் தேவனுக்கு உண்மையாய் வாழுகிற பிள்ளைகள் பூமியில் உள்ள அநேக மக்கள் மூலமாய் நீங்கள் பகைக்கப்படுவீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் என்றாலே அவர்களை பகை உணர்வோடு, ஒரு மூர்க்க வெறியோடு அவர்களை பார்க்கக்கூடிய மக்களை பிசாசானவன் என்ன செய்வான், அந்த உலகத்துல எழுப்பி விடுவான். இன்னைக்கு அப்படிப்பட்ட மக்களை நான் நிறைய பார்க்கிறேன். ஆலயத்தை ஆராதனை நடந்து கொண்டிருக்கும் போது பயங்கர ஆயுதங்களோடு கூட தாக்கக்கூடிய அநேக துன்மார்க்கங்களை பிசாசானவன் இந்த நம்ம தேசத்துக்குள்ள எழுப்பி விட்டுருக்கிறான். அவைகளெல்லாம் நமக்கு யூடியூப் வாய்களாக நிறைய சம்பவங்கள் எல்லாம் பார்க்கிறோம். அதை கேட்பதற்கு அரசாங்கத்துல போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயோ யாரும் அதை வழக்கு பதிவுறதுக்கு விரும்புவதில்லை. அந்த அளவுக்கு பிசாசு கடைசி நாட்களில தேவனுடைய பிள்ளைகளை பகைக்கிறவர்களாக அநேகரை எழுப்பி விடுவாங்க. ஆனாலும் ஆண்டவருடைய பொறுமையில நாம் பொறுமையை காத்துக்கொள்ளுகிற ஒரு சுபாவத்தை நாம் இந்த நாட்களில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம். முடிவு பரியந்த நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல். ஆகவே ரட்சிப்பு என்பது கர்த்தரால் மாத்திரமே இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் கொடுக்கப்படுகிறது. அந்த ரட்சிப்பை காத்து கொள்ளுகிறது தான், அதுல நிலைத்திருப்பவன் தான் அவருடைய ரட்சிப்பை பெறுவதற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 2வது முறை வரும்போது தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி அவர் 2ஆந்தரமாக இந்த பூமிக்கு அவர் தரிசனமாவார் என்று அந்த எபிரேயர் முதல் வாசித்த தலைப்பு பகுதியிலே பார்க்கிறோம். இன்னைக்கு மனுஷர்கள் இந்த உலகத்துல பல காரியங்களை, நித்தியத்தை குறித்த இந்த செய்திகளை, இந்த நிறைய போதனைகள் இந்த உலகத்துக்குள்ள வஞ்சிக்கிற போதனைகளை காண்கிறோம். மனுஷன் மரித்த பின்பு தெய்வமாய் மாறிவிடுகிறான் என்ற போதனைகள் உள்ள மக்கள் இருக்கிறாங்க. மனுஷர்கள் காகங்களைப் போல மாறிவிடுகிறார்கள், பறவைகளைப் போல மாறுவார்கள். அவனவன் செய்த தண்டனைக்கு ஏற்ற கிரியைகளுக்கு ஏற்ற போல மிருகமாகவோ பறவையாகவோ துஷ்ட மிருகமாகவோ நல்ல மிருகமாகவோ அப்படின்னு சொல்லி அவனுடைய வாழ்க்கை சுழற்சி 7 பிறவிக்கு மேல எடுப்பான்னு எல்லாம் பல செய்திகளை இந்த உலக மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிறதை நாம் அறிய முடியும். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்திய வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், ஒரே தரம் மரிப்பதும், மனுஷனுக்கு ஒரே ஒரு பிறவிதான், ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்படும். இன்னைக்கு உலகத்துல பல இஸ்லாமிய மக்கள் எல்லாம் அவங்க குரான்ல போட்டிருக்கிறத சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து தான் நியாயாதிபதியா இந்த பூமியை நியாயந்திருக்க வரப்போகிறார் என்று அவருடைய புஸ்தகத்துல எழுதியிருக்கிறதை அங்க சொல்லுகிறத பார்க்கிறோம். ஆண்டுடைய பரிசுத்த வேதாகமம் மிக தெளிவாக அவருடைய வருகையின் நாட்கள்ல எப்படி எப்படிலாம் நடக்க போகுது அதை ஆண்டவர் எழுதி வச்சிருக்கு. இப்ப இந்த வருகையில் இருக்கிற இந்த 6 காரியங்கள், முதலாவது சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு சம்பவம், 2வது உபத்திரவ காலங்களை முடியும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 1000 வருடம் இந்த பூமியை அரசாட்சி செய்ய போகிறார். அந்த அரசாட்சியின் முடிவிலே ஒரு யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்துல பிசாசு
தோற்கடிக்கப்பட்டவனாய் அவன் மீண்டுமாக கட்டப்படுகிறான். பின்பு இறுதி நியாய தீர்ப்பு, உயிர்த்தெழுதல், மரித்தோர் எல்லாம் உயிர்த்தெழுந்து நியாயாதிபதியாகிய கிறிஸ்துவுக்கு முன்பாக நிற்கிறது. அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்க்கப்பட்டார். மரணமும் பாதாளமும் தன்னிடத்தில் இருக்கிற மரித்தோரை ஒப்புவித்தது என்று நாம் வாசிக்கிறோம். ஆகவே யார் யாரெல்லாம் அந்த அக்கினி கடலிலே தள்ளப்படுவார்கள், யார் யாரும் நித்தியமான நரக ஆக்கினைக்குள்ளாக தள்ளப்படுவார்கள் என்று நாம் வெளிப்படுத்தல் கடைசி அதிகாரத்துல நாம் பார்க்கும்போது 21ஆம் அதிகாரம் தெளிவாக சொல்லுகிறது. 21ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல பயப்படுகிறவர்கள், அவிசுவாசிகள், அருவருப்பானவர்கள், கொலைபாதகர்கள், விபச்சாரக்காரர்கள், சூனியக்காரர்கள், விக்கிரக ஆராதனைக்காரர்கள், பொய்யர்கள் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற அக்கினி கடலிலே பங்கடைவார்கள். இது கடைசி நியாய தீர்ப்பின் நாளிலே அங்கு 2வது மரணம். மனுஷனுக்கு ஒரே மரணம் அல்ல, 2 மரணம். முதல்ல சரீர மரணத்தை அவன் சந்திக்கிறான். அதற்கு பின்பு இளைப்பாறுதல், பரிசுத்தவான்களுக்கு இளைப்பாறுதல், பாவிகளுக்கு, பாவத்திலே நிலை கொண்டிருக்கிற ஜனங்கள் அவர்கள் புறம்பான இருளிலே தள்ளப்படுவார். ஐஸ்வர்யவான் ஒருவன் மரித்து அங்கே அடக்கம் பண்ணப்பட்டான் என்று இயேசு ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார். அவன் பாதாளத்திலே வேதனைப்பட்டு கொண்டு அவன் பரதேசில் இருக்கிற ஆபிரகாமை கண்டு, என் தகப்பனாகிய ஆபிரகாமே, நான் இந்த பாதாளத்திலே கொடிய வேதனைப்படுகிறேனே என்று சொல்லி அவன் இந்த பூமியில் இருக்கிற தன்னுடைய சகோதரர்கள் ரட்சிப்புக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறான் என்பதை இயேசு கிறிஸ்து அங்கு போதிக்கிற ஒரு சம்பவத்தை பார்க்க முடியும். அப்ப இந்த 2 காரியங்களையும் மனுஷர்கள் மரித்த பின்பு, சரீர மரணத்துக்கு பின்பு அவர்கள் அந்த இடத்துல இருக்கிற மக்கள் இந்த நியாய தீர்ப்பு நாளிலே திரும்ப உயிர்த்தெழுந்து நியாய தீர்ப்பு அடையும் போது அவர்களுக்கு 2வது மரணம். அங்கே மரணம் என்பது ஒரு பிரிவுதானே ஒழிய முடிவு அல்ல. ஆகவே முடிவு என்றால் ஒரே டைம் முடிஞ்சு போயிடும். ஆனா இங்க பிரிவுதான் மரணம். பிரிந்து அவர்கள் அக்கினியும் கந்தகமும் எரிகிற அக்கினி கடலிலே பங்கடைவார்கள் என்று பரிசுத்த வேதாகமும் மிக தெளிவாக இங்கே ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைகளை நாம் தியானிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தின் வெளிச்சத்தை நம்முடைய இருதயத்திலே பதித்து நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ற ஒரு உண்மையான ஒரு சந்தோஷத்துக்குள்ள நம்முடைய வாழ்க்கையை தொடரும் பொழுதுதான் இந்த பொல்லாத பயங்கரமான சம்பவங்களிலிருந்து நாம் நம்மை விடுவித்துக் கொள்ள கர்த்தர் நமக்கு துணை செய்கிறவராய் இருக்கிறார். ஆகவே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், இந்த 2 குரூப்பை பற்றி இயேசு கிறிஸ்து அவர் அதிகமாய் வேதத்துல சொல்லுகிறதை பார்க்க, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று அங்க சொல்லுகிறார். அப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை மாத்திரம்தான், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை மாத்திரம்தான் அவர் மத்திய ஆகாயத்துல எடுத்து கொண்டு போகிறார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்குடைய அடையாளம் என்ன? தெசலோனிக்கேயருக்கு எழுதின 1வது நிருப புஸ்தகத்துல நாம் பார்க்கும்போது 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல அங்கே சபைக்கு எழுதுகிற ஒரு நிருபத்துல நாம் இப்பொழுது தியானிப்போம். 2வது வசனம் அங்க தேவனுக்கு பிரியமான சகோதரரே என்று அங்க ஆரம்பிக்கிறார். 3 காரியங்கள் ஒரு விசுவாசி, ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற அடையாளங்கள் என்ன? முதலாவது, அவன்
உங்கள் விசுவாசத்தின் கிரியைகளை ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷனிடத்திலே காணப்பட வேண்டும். விசுவாசம், அவிசுவாசிகள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியாது. விசுவாசம் என்றால் என்ன? தேவனாகிய கர்த்தர் மாம்சத்திலே இந்த பூமியிலே வெளிப்பட்டார். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிற பரிசுத்த தேவன் பாவம் இல்லாதவராய் இந்த பூமிக்கு அவர் வந்து மனித ரூபமாக காணப்பட்டு மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்து அவர் மனித குலத்தின் பாவத்துக்காக இந்த பூமியிலே அவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை நமக்கு தந்து அவர் மறுபடியும் 3ஆம் நாளிலே கல்லறையிலிருந்து உயிர் தெழுந்து பரலோகத்துக்கு எழுந்தருளி போனார் என்ற மெய்யான சத்தியத்தையும், அவர் திரும்பவும் அவர் எப்படி இந்த பூமியிலிருந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே அவர் திரும்பவும் வருவார் என்கிற வேத வாக்கியங்களின் சத்தியங்களை ஒரு மனிதன் விசுவாசித்து அந்த விசுவாசத்தினாலே அவன் என்ன தன்னுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை பெற்றானோ அதை அநேக மக்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டும். விசுவாசம் நமக்குள்ள இருக்குமானால் நீ என்ன கிரியை செய்தால் அந்த விசுவாசத்தை மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொண்டோமா? ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட அந்த விசுவாசத்துக்காக நாம் தைரியமாய் இந்த உலகத்துல போராடி ஜெயம் பெற்றோமா? விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இந்த உலகம் நம்முடைய வாழ்க்கையில வந்து என்னென்ன காரியங்களை நமக்கு முன்னிறுத்தினாலும் தேவன் மேல் வைக்கிற விசுவாசம் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று ஆண்டவராய் சொன்னார். இயேசு சொல்லியிருக்கிறார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த காரியங்களை தானும் செய்வான், அவைகளை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான். ஆபிரகாம் பற்றி சொல்லும் போது கிரியை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம். சும்மா பேருக்கு நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன் என்று சொல்லுவதனால அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் இல்லை என்று இந்த வேத பகுதியை நாம் அறிய முடிகிறது. ஆகவேதான் நம்முடைய விசுவாசத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளும் பொழுது தேவனுடைய அபிஷேகமும் தேவனுடைய பாதுகாப்பும் ஒருவனு கட்டுப்படாது என்று ஆண்டவர் இன்னும் தன்னுடைய வருகையை தள்ளி போட்டு கொண்டே இருக்கிறார் என்றால் காரணம், இன்னும் ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூலோகத்தில் இருக்கிற சகல ஜனங்களுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்பட வேண்டும். இயேசு விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பை கொடுக்கிறார் என்றால் நம்முடைய வாயினாலே பாவங்கள், நம்முடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கிற பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து நம்முடைய இருதயத்துல நாம் அவரை ஏற்றுக்கொள்கிறது தான் ரட்சிப்பை நமக்கு தருகிறது. பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு ஒரு மனிதனுக்குள்ள உண்டாகும் போது தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில ஒரு தொடர்பை ஆண்டவர் உண்டாக்குகிறார். அவன் தேவனோடு ஐக்கியப்படுவதற்குரிய சகல உரிமையையும் அவனுக்கு கொடுக்கிறார். இதுதான் சத்தியம். ஆகவே நம்முடைய பாவம் இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில ஆளுகை செய்து கொண்டிருக்கிற பாவங்கள் அதுக்கு நாம் மறித்து அவைகளிலிருந்து விடுதலையாக்கப்பட்டோம் என்று வேதத்துல சொல்லியிருக்கு. விசுவாசிக்கிறவன் அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார். இனி அவன் அந்த பாவத்துக்கு ஊழியம் செய்கிறவன் அல்ல. பாவத்தை அடையாளம் கண்டு அதை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து துரத்துகிற ஒரு மனுஷன் தான் நம்முடைய விசுவாசத்தினாலே அவன் கிரியைகளிலே ஒவ்வொரு நாளும் என்ன செய்தான், தன்னைத்தானே நீதிமான் பரிசுத்தவான் என்ற அடையாளத்துக்குள்ள தன்னை மாற்றி கொண்டிருக்கிறது. அதுதான் அவனுடைய விசுவாசத்தின் கிரியைகள். இது தெசலோனிக்க சபையில் இருக்கிற மக்களுக்கு அங்கே பவுல் அதை கண்டு அங்க பரவசத்தோடு எழுது. 2வது ஒரு காரியம், உங்களுடைய அந்த 2வது வசனத்திலே பார்க்கிற விசுவாசத்தின் கிரியையும் உங்களுடைய அன்பின் பிரயாசத்தையும், 3வது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் இடைவிடாமல் நாங்கள் நினைவு கூர்ந்து நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் இன்னைக்கு அறிந்திருக்கிறோம். மனிதன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன்கிற அடையாளம் என்ன? அந்த 3 காரியங்களுடைய வாழ்க்கையில் இருக்கு. அன்பின் பிரயாசம், தேவனுடைய அன்பு அவன் இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறது.
ஆகவே நம்முடைய சுபாவங்கள் எல்லாம் சுயநலம் என்கிற அன்பு தன் வாழ்க்கையிலிருந்து பிறனை நேசிக்கிற ஒரு அன்புக்குள்ள அவனுடைய சுபாவங்கள் எல்லாம் மாறக்கூடிய ஒரு அடையாளத்தை இன்னைக்கு கிறிஸ்தவ உண்மையாய் கர்த்தரை தேடுகிறவர்களுடைய வாழ்க்கையில அது வெளிப்பட வேண்டும். அன்பின் பிரயாஸ், நீ ஆண்டவரிடத்துல அன்பு செலுத்தினால் நீ என்னென்ன பிரயாசப்பட்டிருக்கிற, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு நீ ஏதாவது உன்னுடைய அன்பின் பிரயாசம் இருக்கா? அதைத்தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், அங்கே எழுதி வச்சு. மூன்றாவது ஒரு காரியம், நம்பிக்கையின் பொறுமை, விசுவாசத்தின் பரீட்சை. விசுவாசிக்கிறோம்னா பிசாசு சோதிப்பான். அந்த விசுவாசம் எவ்வளவு உண்மையானது. யோபு என்ற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவன் எந்த தவறும் செய்யாமல் தேவனுக்கு முன்பாக நீதிமானாய் நடந்து உத்தமனாய் இருந்த ஒரு மனுஷனை பிசாசானவன் ஆண்டவரிடத்துல உரிமை கேட்கிறான் சோதிப்பதற்கு. அங்கே ஆண்டவர் அவனுடைய பொறுமையை, அவன் காத்து கொண்டதை அவங்க நிரூபிக்கிறான். யோபுவை போல பொறுமை உள்ளவனை ஒருவனும் கண்டதில்லை என்று அவனை குறித்து சாட்சி கூறும்படியான அதுதான் அடையாளம். கர்த்தரோடு கூட உண்மையான விசுவாசம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குமானால் அவன் தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையில அவன் எப்படி பொறுமையா இருக்கிறான். ஆண்டவர் பிலதெல்பியா சபையை குறித்து அங்கே ஒரு சம்பவத்தை சொல்கிறார். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்துல பார்க்க, என் பொறுமையை குறித்து சொல்லிய வார்த்தையை வசனத்தை நீ காத்து கொண்டபடியா. சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனை பொறுமை இன்னைக்கு இல்லை. கடைசி நாட்களில பொறுமையே இல்லாம நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்குள்ள எத்தனையோ போராட்டங்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம். ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்கிற ஒரு மனஸ்பாவங்கள் இல்லை. ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவருக்காக ஒருவர் பிரயாசப்பட்டு உதவி செய்யக்கூடிய ஒரு சுபாவங்கள் இன்னைக்கு கடைசி நாட்கள்ல இல்லை. ஆண்டவர் அதுதான் சோதித்து பார்க்க. அதுக்காக தான் அந்த சபைக்கு கொடுத்திருக்கிற ஒரு காரியம் என்னன்னா, என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியால். பொறுமையை காத்து கொண்டவர்கள், மனத்தாழ்மை. போன வாரத்துல நாம் தியானித்தோம். 3 காரியங்களை நாம் தேடும் போது கர்த்தருடைய கோபாக்கனை நாளிலே மறைக்கப்படுவோம். கர்த்தரை தேட வேண்டும் முதலாவது. 2வது நீதியை தேட வேண்டும். மனத்தாழ்மை, அந்த மனத்தாழ்மை தேவனிடத்துல இருந்தா நாம் இயேசு கிறிஸ்துவிடத்துல தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அவர்தான் மனத்தாழ்மையும் சாந்தமும் உள்ளவராய் தன்னை வெளிப்படுத்தி காட்டினார். அவருடைய மாதிரியை பின்பற்றி வாழக்கூடிய ஒரு அடையாளம் தான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடையாளம். இன்னைக்கு அந்த சாட்சியை காத்து கொள்ளும் போது என்ன சொல்றாரு, அதை காத்து கொள்ளும் போது நீ காத்து கொண்டபடியா அவங்களுடைய வாழ்க்கையில இந்த பிலதெல்பியா சபையினுடைய மக்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில இருந்த அனுபவங்களை ஆண்டவர் அங்க என்ன செய்றார், சுட்டி காட்டு. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேல் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி. காலம் வருது, சோதனை காலம். அந்த காலத்துல நீ மாட்டி கொள்ளாதபடி, உன்னை தப்பிக்கொள்ளும்படி நானும் உன்னை காப்பேன்னு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தமே கொடுத்திருக்கிறார். பொறுமையை உள்ளவர். ஆகவேதான் நம்முடைய வாழ்க்கையில அந்த 3 அடையாளங்களை இந்த நாட்களிலே நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்தும். அந்த ரட்சிப்பு தான் வாழ்க்கையில நிரந்தரமானது ஒன்று. ரட்சிப்பு என்பது ஆண்டவர் சொல்றாரு, கடைசி வரைக்கும் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவான். ஆகவே அந்த ரட்சிப்பு பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க. ஆவிக்குரிய ஒரு பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில மாற்றப்பட வேண்டும்.
நல்ல வசதி வாய்ப்பு ஆண்டவரை நம்புறதுனால நல்ல வீடு வாசல் இதெல்லாம் நல்ல பொருளாதாரத்துல எல்லாவற்றிலும் நாம் பெருகி நல்லவங்களா இருப்போம் என்பது ஒரு கிறிஸ்தவனுடைய அடையாளம் அல்ல. அவனுடைய ஆவிக்குரிய பாவங்கள் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதா இருக்கிறதா. ஆகவே அந்த ரட்சிப்பு நமக்குள்ள நிறைவேற வேண்டுமானால் எப்படிப்பட்ட பிரயாசப்படணும்? பிரயாசப்படுங்க. நீங்க கணக்கு போட்டு பாருங்க, இதெல்லாம் எப்படி நம்ம பயத்தோடும் நடுக்கத்தோடும். அந்த ரட்சிப்பு என்பது சும்மா விளையாட்டான கிடைக்கக்கூடிய இலவசமாய் கிடைக்கிற ரட்சிப்புங்கிறதுனால அது உதாசீனப்படுத்தக்கூடிய ஒரு அடையாளமா இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ மக்கள் கூட என்ன செய்யல. ரட்சிப்புனா என்னன்னு தெரியல. ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா அப்படின்னா என்னன்னா தெரியாது. ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லி ஒரு சிறைச்சாலையில் இருந்த ஒரு தலைவன் கேட்டான். சிறைச்சாலையில அடைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அவன் சொன்னாங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போ அந்த விசுவாசத்தை நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து இப்போ வாயினால விசுவாசிக்கிறது அல்ல. இன்னைக்கு நிறைய பேர் வாயினால விசுவாசிச்சு ஞானஸ்நானம் பெற்றுட்டு வந்துருவோம். ஒரு சகோதரன் நான் சந்தித்தேன். அவனுக்கு பிசாசு பல விதமான போராட்டத்துக்குள்ள அவனை தள்ளி கொண்டு இருக்கிறான். அவனால வீட்டுல ஒழுங்கா இருக்க முடியல, தூங்க முடியல, வேலைக்கு போக முடியல. அந்த நெருக்கத்துல அவர்களை என்னிடத்துல தொடர்பு கொண்டு பேசின பொழுது அவர்களுக்காக ஜெபம் பண்ண வந்த அந்த சகோதரன் வந்த பொழுது அவன் என்ன செய்ய, கையில பார்த்தா இன்னொரு கயிறுல ஒரு கட்டு போட்டிருக்குது. என்னப்பா எங்க கயிறு போட்டான்னு முதல்ல பேசும்போது, இந்த பையன் நீ உண்மையா விசுவாசிக்கிறையான்னு கேட்டா, இல்லையா அவன் ஞானஸ்நானம் எடுத்துட்டான், அவன் தான் பெருமையா பேசின. கையில பார்த்தா ஒரு கையில கயிறு கட்டி. என்னப்பான்னா, இந்த நாள்லதான் போய் அவன் ஒரு மந்திரவாதிகிட்ட போய் மந்திர கயிறை கட்டிட்டு வந்தான். அங்கேயும் சரியாகல. அப்புறம் ஞானஸ்நானம் எடுத்துட்டாரா ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி. அவர் தான் ஒரு பெருமையா பேசிட்டு இருக்கிறார். ஆனா உண்மையான விசுவாசம் இல்லை ஆண்டவருடைய வார்த்தை. அவருக்காக சத்தியத்தை பற்றி பேசி அவனுக்கு ஜெபம் பண்ண பொழுது எனக்கு நல்லா ஆயிடுச்சுன்னு சொல்லி சொன்னான். அதோட அவனை காணும். இப்ப தேவனுடைய வார்த்தை எவ்வளவு பிசாசினுடைய போராட்டங்கள் அவனுடைய வாழ்க்கைக்குள்ள நின்றாலும் அவன் உண்மையான விசுவாசியா இருந்தான். அந்த பயத்தோடும் உண்மையோடும் ஆண்டவருக்கு நடுக்கத்தோடும் அந்த பாவ மன்னிப்பின் ரட்சிப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த நீதியை எவ்வளவு நடுக்கத்தோட அவருக்கு நன்றி செலுத்தணுங்கிற உணர்வற்ற, இன்னைக்கு ஏதோ மதத்துல சேர்ந்துட்ட மாதிரி ஒரு சம்பவத்தை தான் இன்னைக்கு உலகம் எப்படி அந்த வஞ்சிக்கப்பட்ட உலகம் எப்படி நினைக்குதோ அதே போல கிறிஸ்தவ பிள்ளைகளும் அந்த ரட்சிப்பை பற்றிய ஒரு தெளிவான அறிவை புரிந்து கொள்ளாத ஒரு வாழ்க்கைக்குள்ள இருக்கிறாங்க. அதை குறித்து தெளிவாக கேட்டு அதுல இருந்து பலப்பட்டு தேவனுடைய ஆவியிலும் தேவனுடைய பலத்திலும் நாளுக்கு நாள் வளர்ந்து ஒரு பூரணத்துவத்துக்குள்ள வருவதற்கு இன்னைக்கு விருப்பம் இல்லாத ஒரு சமுதாயமாக தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யறாங்க, வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆகவே அசதியாயிராமல், ஆண்டவர் அதான் சொல்றாரு, அசதியாயிராமல் ஜாக்கிரதையா இருங்க, என்னுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்க. ஆண்டவர் நமக்கு கை கொண்டு நடக்கக்கூடிய பிரமாணம், ஆவியின் பிரமாணத்தை நம்முடைய இருதயத்துக்குள்ள வச்சிருக்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல சொல்லி இருக்கிறார், பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து நம்ம வாழ்க்கையில பாவங்கிற ஒரு பிரமாணத்துல மனுஷன் கட்டப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு உலகத்துல அதனாலதான் ஒவ்வொரு நாள் செய்தியில கேட்கிறோம், ஒழுக்க கேடான வாழ்க்கை குடும்பத்துல நடக்குது. கணவன் மனைவி நாளுக்கு நாள் ஒவ்வொரு வித்தியாசமான வாழ்க்கை, பயங்கரமான சம்பவங்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் செய்தியில கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? பாவம் மனிதனுடைய வாழ்க்கையை முழுவதுமாய் ஆண்டு கொண்டு அந்த வல்லமையிலிருந்து அவன் வெளிவரக்கூடாதபடி தடுக்கிறான்.
ஆகவே இயேசுவை அறியாத ஜனங்கள், இயேசுவை விசுவாசிக்காத ஜனங்கள் பாவத்தினாலே கட்டப்பட்டவர்களா இருக்கிறார்கள், மரணத்தாலே கட்டப்பட்டவர்களா இருக்கிறார்கள். அவர்கள் தன்னைத்தானே விடுவித்துக் கொள்ளக்கூடிய எந்த உரிமையும் அவர்களுக்கு இல்லை. ஆனால் கிறிஸ்து இயேசுவினாலே தேவனால் உண்டாக்கப்பட்ட ஆவியின் பிரமாணம், the spirit of the law, ஆவிக்குரிய சட்டம், அது நம்முடைய இருதயமாகிய பலகையில ஆண்டவர் நினைக்கிறார் எழுது. அது எழுதும் போது பாவம் நம்மளை விட்டு உலகி ஓடும், பிசாசம் நம்ம வாழ்க்கைக்குள்ள வராது. போன்னு சொன்னா அதுவே ஓடிடும், இன்னொருத்தர் வந்து துரத்த வேண்டிய அவசியமே இல்லை. இன்னைக்கு அதுக்குன்னு சில ஊழியக்காரங்களா இருக்கிறாங்க, பேய் துரத்துற ஊழியக்காரங்க. இப்படிலாம் இன்னைக்கு உலகத்துல நினைச்சு ஜனங்கள்லாம் ஓடுறாங்க. நீ விசுவாசித்தாலே ரட்சிப்பு உனக்குள்ள உண்டாகுது. நீ உண்மையான ஒரு விசுவாசம் உனக்கு வாழ்க்கைக்குள்ள வந்துச்சுன்னா, நீ பிசாச போன்னு சொன்னா அது என்ன செய்யும், வாழ்க்கையை விட்டு விலைக்கு ஓடும். ஆகவே இதுதான் ஆவியின் பிரமாணம். இந்த ஆவியின் பிரமாணம் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறதுனா, சத்தியத்திலே நாளுக்கு நாள் வளர்வதற்கும், அவரை அறிகிற அறிவுக்கு நேராக நம்முடைய இருதயத்தை திருப்புவதற்கும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள் இருந்து என்ன செய்தார், சத்தியத்தை, சகல சத்தியத்துக்குள்ள நம்மை நடத்துகிறார். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் இனி வரக்கூடிய நியாய தீர்ப்பை குறித்தும் நமக்குள் இருந்து அவர் என்ன செய்கிறார், கண்டித்து உணர்த்துவார். இதுதான் ஆவியின் பிரமாணத்துக்குள் இருக்கிற ஒரு பிள்ளைகள். The people who are controlled by the Spirit of God. இதுதான் இந்த அன்பின் கிரியைகள், அன்பின் பிரயாசத்தை அவங்க வாழ்க்கையில வெளிப்படுத்துவாங்க. தேவன் அவருடைய நம்பிக்கையில இருக்கிற அதுல பொறுமையோட என்ன செய்வாங்க, காத்துக்கொள்ளும். இப்படிப்பட்ட சுபாவங்களை, இந்த இப்படிப்பட்ட நிலைகளுக்குள்ளே நாம் இந்த நாட்களை நம்மை ஆயத்தப்படுத்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்குள்ளே நம்மை முழுமையாய் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் தொடர்ந்து இந்த ஆவிக்குரிய சத்தியத்துக்குள்ள நாம் வளர்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த 3 காரியங்களை நாம் இந்த நாட்களில் நினைவு கூறுவோம். அந்த விசுவாசத்தினால ஆண்டவர் நமக்கு கொடுத்துக்கிற விசுவாசத்தில நம்முடைய கிரியை எப்படி இருக்கு. ஒரு கிரியையும் வாழ்க்கையில இல்லைன்னா அது ஒரு செத்து போன விசுவாசம் என்று ஆண்டவர் சொல்றார். ஆபிரகாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டான். போகும் இடம் என்னென்று அறியாமலே தேவன் சொன்னபடியே அவன் தான் புறப்பட்டு போனான். அதுதான் அவனுக்குள்ள இருக்கிற கீழ்ப்படிவு. தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கர்த்தருக்கென்று கேட்ட பொழுது அவன் முழு விசுவாசத்தோடு கூட கர்த்தருக்கு நினைச்சுதான் தன்னுடைய மகனை படைத்தான். ஆண்டவர் அவனை நினைத்தார் நீதிமானாய். விசுவாசத்தினாலே அவனுடைய குழந்தை பாவனையார் அவனுடைய குமாரனை திரும்பவும் பெற்றுக்கொண்டான். அதுதான் ஆண்டவர் மேல இருக்கிற விசுவாசம். என்ன சொன்னாலும் அதுக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு உணர்வு பெற்றவர்கள் தான் இந்த விசுவாசத்துல எந்த காரியத்தையும் ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிவார். நம்பிக்கையில ஆண்டவர் மேல விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இருக்கிறவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில பொறுமை பூரண கிரியையை செய்ய கடவுள். இந்த யாக்கோபு நிருபத்துல அங்க சொல்லுகிறது, வாழ்க்கையில பொறுமை தான் முக்கியம். ஆகவே இந்த கடைசி நாட்கள்ல பூமியை ஆண்டவர் தத்தளிக்க பண்ணி கொண்டிருக்கும் போது எப்படி பொறுமையா இருக்க முடியும்னு நாம் சொல்லலாம். ஆவியானவர், நமக்குள் இருக்கிற தேவ ஆவியானவர் நமக்கு அந்த கிருபைகளை தந்து நம்மை பலப்படுத்துகிறவராயிருக்கு. எப்படி ஜெபிக்கணுங்கிறது கூட நமக்கு தெரியாம இருக்கும்போது ஆவியானவரே நமக்குள்ள இருந்து ஜெப ஆவியை நமக்குள்ள தூண்டி விட்டு தேவனோடு இணைக்கக்கூடிய ஒரு அனுபவத்துக்குள்ள நடத்துகிறார். ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த நாட்களில, இந்த கர்த்தருடைய நாளை நாம் சந்திக்க போகிற இந்த நாட்களிலே நாம் வேத வசனத்தின் அடிப்படையில் என்னென்ன காரியங்களை எல்லாம் நாம் எப்படி நடக்கணுங்கிற ஒரு அடையாளங்களை நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளும் போது பெருமூச்சு விட்டு பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக ஜபிக்கிறவன் மேல் ஒரு அடையாளத்தை போடு என்று ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசி இடத்துல சொன்னார். அப்படிப்பட்ட அடையாளங்கள் இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் நமக்கு தொடர்ந்து அடையாளப்படுத்துகிறார். தேவனுடைய பிள்ளை, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், இப்படிப்பட்ட அடையாளத்தோடு நாம் வாழ
இந்த நாட்களிலே இதை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த அனுபவத்துக்குள்ள உங்களை வாழ்க்கையை தொடர்ந்து நடக்க உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை தொடர்ந்து பலப்படுத்துகிறவரா இருக்கிறார், சுத்தரப்படுத்துகிறவரா இருக்கிறார், நம்மை வலுவாதபடி நம்மை காக்கிறவரா இருக்கிறார். யூதா 24வது வசனத்தை சொல்லியிருக்கிறார், உங்களை வலுவாதபடி உங்களை காக்கவும் நம்முடைய மகிமையின் சன்னிதானத்துக்குள்ளே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை வரவேற்கிறதுக்கு அவர் என்ன செய்கிறார்? அவளோடு கூட இருக்கிறார். ஆகவே கரை திரை முதலானவை ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் நீதி உள்ளவர்களாய் உங்களை அவருக்கு முன்ன நிறுத்துவதற்கு தான் கிறிஸ்து தன்னை நமக்காக ஒப்பு கொடுத்தார். நமக்கு சகல பலத்தையும் கொடுக்க வல்லவர். அவர்களுடைய சமூகத்திலே நம்மளை முற்றிலுமாய் அர்ப்பணித்து வாழ்க்கையை அனுபவிக்க கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தொடர்ந்து நம்மை இந்த வருகைக்கு நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருப்பார். நம்மளுக்கு அது ஒரு மீட்பின் நாள். காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கலக்கம் இல்லை, தத்தளிப்பு இல்லை, சஞ்சலம் இல்லை. ஆகவே இந்த நாட்களிலே கர்த்தரை தொடர்ந்து அவரை சார்ந்து கொள்வோம். கர்த்தருடைய மகிமைக்குள்ள தேவன் நம்மை நடத்த நம்மை ஒப்பு கொடுப்போம். பெரிய காரியங்களை செய்வராக. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்கிற எங்களுக்கு கடைசி நாட்களின் அடையாளங்கள் வேத வசனத்துல எழுதியிருக்கிற ஒவ்வொரு சம்பவங்களையும் நாங்கள் இந்த நாட்களில கற்றுக்கொண்டு ஆண்டவரே, இதுல நாங்கள் இன்னும் எங்கள் வாழ்க்கையை தொடர்ந்து உங்களுடைய வசனத்தோடு இணைத்து கொள்ள எங்களுக்கு அனுபவங்களையும் எங்களுக்கு உற்சாக மனதையும் தந்து எங்களை பலப்படுத்துவீரா. உணர்வுள்ள ஒரு இருதயத்தை எங்கள் வாழ்க்கையில தருவீரா. தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த உலகத்துல எந்தெந்த இடத்துல இந்த தமிழ் வார்த்தைகளின் மூலமா இந்த சத்தியத்தை கேட்கிற பிள்ளைகள், எந்த பிள்ளைகள் இதை கேட்கிறாங்க, அவருடைய வாழ்க்கையில ஒரு புதிய மாறுதலை இன்னைக்கு உண்டாக்கி நித்திய மகிழ்ச்சி அவருடைய இருதயத்தை நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய ஆளுகைக்குள்ள நம்முடைய பிள்ளைகளை வழிநடத்தும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த அடுத்த வாரத்துல நம்ம இந்த வருகை குறித்த அடுத்த சம்பவங்களை நாம் தியானிக்க போறோம். ஒவ்வொரு பகுதியாய் நீங்கள் அதை தியானிங்க. உங்களுடைய வாழ்க்கையை தொடர்ந்து ஆண்டவருக்காக அர்ப்பணிங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.